ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா ஆர்ஓஹெச்ல இப்போ வந்து பிரசன்ட் மென்டல் ஸ்டேட்டஸை எடுக்கிறதுல மிகப்பெரிய டூல் வந்து சஃபரிங் எப்ப எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப பெயினும் சஃபரிங்கும் இருக்கிறப்ப மென்டல் ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு. இப்ப சஃபரிங் இல்லாதப்ப எடுக்கிறப்ப, இப்போ ஒரு தைராய்டு கேஸே வந்து ஏசிம்டமேட்டிக்கா இருக்கு அப்படின்னா, எந்த பெயினும் இல்லை சஃபரிங்கும் இல்லை, அப்ப வந்து ஒரு மென்டல் ஸ்டேட்டை எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். அப்ப அதுக்கு உண்டான அக்யூட் ஸ்டேட்ல எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப பேஷண்டோட துயரோட மொழிய வலி வேதனையில இருக்கிறப்ப எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆர்ஓஹெச்சோட ஜாபே பிரேக்கிங் த கிரானிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரானிசிட்டியை பிரேக் பண்றது. அப்ப பேஷண்ட் ஒரு சஃபரிங் எப்போ வந்துட்டான் அப்படின்னா, அந்த ட்ரக்கோட பிக்சரை ஈஸியா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அந்த பிக்சரை வந்து கரெக்டா மருந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இப்ப நம்ம வரப்போற சாப்டர்ஸ்ல பேஷண்ட் வலி வேதனையில இருக்கிறப்ப ஒவ்வொரு ட்ரக்கும் எப்படி அதோடைய எக்ஸ்பிரஸ் பண்ணுது, அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூப்ரிக் அனலைசிங்ல டெலூஷன், இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங். டெலூஷன், இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங்கிறது ரொம்ப ரொம்ப காமன்லி யூஸ்டு வெர்ஷன். மேக்சிமம் கேசஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கேஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 2-3 கேஸ் இந்த ரூப்ரிக்ல அடங்கும். இப்போ இந்த ரூப்ரிக்கை வந்து இன்டெப்தா புரிஞ்சுக்க வேண்டிய கண்டிப்பா இருக்கு. இப்போ டெலூஷன், இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங்ல இன்ஜுரினா என்ன? டெலூஷன்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஃபீலிங், இமேஜினேஷன், அதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி இன்ஜுரி அப்படிங்கிறத எப்படியெல்லாம் பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, அதுக்கு உண்டான மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ப இன்ஜுரி அப்படிங்கிறதுக்கான மீனிங் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இது நான் வந்து டிக்ஷனரி மீனிங்ல காமனா யூஸ் பண்றது, பேஷண்ட் யூஸ் பண்றது நான் சொல்றேன். ஜென்ரலா வந்து இன்ஜுரிங்கிறதுக்கு காயம், கெடுதி, தீங்கு, தீமை, இழப்பு, சேதம், சிதைவு, கேடு, தீமை, நஷ்டம், பழுது, அழிவு, இம்சை, கெடுதல், கொடுமை, துன்பம் இருக்கு. இதுல பேஷண்டோட பெயின், லாஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, துன்பம், வேதனை அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு பேஷண்ட் வேர்ட்ஸ்னா இருக்கும். அப்ப மற்றது இருக்காதா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். ஒரு சேதம்ங்கிறது இருக்கும், இழப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் வந்து துன்பம்ங்கிறது அது ஒரு டேமேஜ். அப்ப அந்த டேமேஜ்ங்கிறது வந்து ஒரு டிசீஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்ப பெயின், சஃபரிங் அப்படின்னாலும் இன்ஜுரி தான். காயம் மட்டுமே இன்ஜுரி கிடையாது. அதாவது ஒரு சிதைவு, ஒரு சிதைவுங்கிறது வந்து நஷ்டம் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரியில மீனிங் போட்டிருக்காங்க. அப்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மீனிங்கை நம்ம இன்ஜுரிக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த இன்ஜுரியில டெலூஷன் இன்ஜுரிய அந்த மீனிங்கோட நீங்க ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே பேஷண்ட் வெர்ஷனை கிரியேட் பண்ணிடலாம். அப்ப அதுக்கு முன்னாடி டெலூஷன்ங்கிறது அவங்களுடைய கற்பனை உணர்வு, அவங்க நினைக்கிற உணர்வுங்கிறது தான் டெலூஷன். அது பேஷண்டோட உள் உணர்வுங்கிறது அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க சொல்ற ஃபீலிங் வந்து மேக்சிமம் வந்து அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய கற்பனை எண்ணங்கள்ங்கிறது தான் உள் உணர்வுங்கிறது. இன்ஜுரிங்கிறது மேக்சிமம் துன்பம், வலி. பீயிங் இன்ஜூர்ட் அப்படின்னா இட் இஸ் ஏ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது இன்னும் வந்து வலி இருந்துகிட்டே இருக்கு, இன்னும் வலி விடவே இல்லை, இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும்ங்கிறது பிரசன்ட். அப்ப அந்த டென்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இதை வச்சு உங்களால சொல்ல முடியுதா? இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங்கிறது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இன்ஜுரிக்கு உண்டான மீனிங் வந்து நான் சொல்லிட்டேன். இதை வச்சு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லுங்க, யாராவது ட்ரை பண்ணுங்க. இந்த இன்ஜுரி மீனிங்கை வச்சு இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங் இந்த வெர்ஷனை வச்சு நீங்களா கிரியேட் பண்ண முடிஞ்சா சொல்லுங்க. தலைவலி இருந்துகிட்டே இருக்கு. சரி. கால் வலி தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கு, தாங்கவே முடியல. சரி, தாங்கவே முடியலங்கிறது வேற மாதிரி போயிட்டு சார். பிசினஸ்ல வேற ஆகிட்டே இருக்கு சார். சார் என்ன சொல்றீங்க? பிசினஸ்ல
பிசினஸ்ல வார வாரம் நஷ்டமாவே நடந்துகிட்டு இருக்கு சார். வெரி குட். நீங்க நஷ்டத்தை யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் வேற 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 சார். இந்த இன்ஜுரிக்கு உண்டான வேர்டை நீங்களே வெர்ஷன் கிரியேட் பண்ணுங்க சார். ஹலோ. இந்த வலி என்ன ரொம்ப இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே, வலி இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே. எனக்கு நோய் இந்த உடம்பு பழுதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பழுதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பழுதாகிட்டே இருக்கு. பழுதாயிட்டே இருக்கு. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுதான் சொன்னேன். அடுத்தது பைக் டயர் தேஞ்சிக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அருமை. அப்பா திட்டிக்கிட்டே இருக்காரு. வெரி குட் வெரி குட் வெரி குட். நான் வந்து மனதளவுல காயப்பட்டுக்கிட்டே இருக்கேன். நாட் பிசிக்கல் இன்ஜுரி, மென்டலி நான் மனதளவுல புண்பட்டுக்கிட்டே இருக்கேன். வெரி குட். வேற வேற சார் வலி விடாம தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஓகே. துன்பம் லாஸ்டா அவ்வளவு சொல்லிட்டீங்க. அதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ற காமன் வேர்டு. இன்னும் கொஞ்சம் சார், இந்த கைவலி கால்வலி இருக்கிறது எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்குது. 2 வருஷமா விவசாயத்துல வருமானமே இல்ல. 2 வருஷமா தொடர்ந்து லாஸ் ஆகிட்டே இருக்கு. எஸ் சார். ஓகே. 2 வருஷமா தொழில நஷ்டம். ஹலோ. ஸ்டெப் மதர் கிட்ட தொடர்ந்து தொந்தரவா அனுபவிச்சுட்டே இருக்கேன். நல்லா பாத்துங்க. பிரசன்ட் நீங்க சொல்ற இந்த வேர்டுல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கணும். அவ்வளவுதான். சொல்லுங்க, இன்னும் ட்ரை பண்ணுங்க. எனக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கு. கொட்டிக்கிட்டே இருக்கு. அடிபட்ட இடத்துலயே அடிபட்டுக்கிட்டே இருக்குங்க. விழுந்துகிட்டே இருக்கேன். பட்ட இடத்துல பட்டுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். எனக்குன்னு ஒருத்தவங்க கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, தீங்கு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? பரவாயில்ல. கெட்டது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. கெட்டது நடந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னா ஃபியர் மிஸ்ஃபார்ச்சூன் அர்த்தம். இங்க வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரணும். கெட்டது நடந்துரும் பயம் அப்படின்னா ஃபியர், கெட்டதுன்னா மிஸ்ஃபார்ச்சூன், ஃபியர் மிஸ்ஃபார்ச்சூன். ஓகே. இந்த இழப்புன்ற குட்டிமொழி போட்டிருக்கீங்க இல்லைங்க சார், மீனிங் அந்த இழப்புன்னு வரும்போது அது வந்துட்டு பாவர்ட்டின்ற மாதிரி வந்துடாதுங்களா சார்? அதாவது டேமேஜ், அதாவது இப்ப நார்மலா வந்து இன்ஜுரி அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்கு, அது வந்து உடைக்கணும்னு வச்சுங்க. அது சம்திங் ஒரு லாஸ் மாதிரி தானே. அப்ப அதோட நீங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரணும். ஓகேங்களா? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துச்சுன்னா அந்த ரூப்ரிக் நீ பாருங்க. ரூப்ரிக் பாருங்க என்ன போட்டு பாருங்க. டெலூஷன், இன்ஜுரி, இன்ஜுரியோட முடியல, இஸ் பீயிங் இன்ஜூர்ட். அதான் ரொம்ப முக்கியம். அந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. இப்போ நான் ஒரு 10 வருஷம் வச்சிருக்கேன். இது காமனா வந்து பிராக்டிக்கலா நான் பார்த்த கேசஸ்ல யூஸ் பண்ண வெர்ஷன். 10 நாளா சார் வலி, காய்ச்சல், இருமல் இருந்துகிட்டே இருக்கு. உடம்பு வலி இருக்குது, இருமல் எது வேணாலும் வச்சுக்கலாம். 10-15 நாளா இருந்துகிட்டே இருக்கு. உடம்பெல்லாம் ஒரே வலி, மூட்டுக்கு மூட்டு வலி பின்னி எடுக்குது சார். உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது சார். உடம்பே புண்ணா இருக்கு, ரணகலமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, உடம்பே ரணமா இருக்கு, புண்ணா இருக்கு. செஞ்சு ஒண்ணு போனா ஒண்ணு வருது சார். தலைவலி போனா திருவலி வருது, கால் வலி போனதுன்னா உடம்பு வலி. இப்பதான் ஜுரம் விட்டுச்சு, அதுக்கப்புறமே மஞ்சகாமால ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்கு சார். வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்ப கூட வலிக்குது பாருங்க, இப்ப கூட வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்படின்னு கணக்கே இல்ல. ராப்பகல் 24 மணி நேரமும் தொந்தரவு. இந்த பிரச்சனை எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு சார். இன்னும் தீரலை, இப்போ வரைக்கும் இருக்கு. இதுதான் வெரி காமன்லி யூஸ்டு பேஷண்ட் வெர்ஷன். 10 வருஷம் இன்னும் நிறைய பேஷண்ட் வெர்ஷன் நீங்களே கிரியேட் பண்ணா. நீங்க இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அதோட பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை வச்சு அதை மட்டும் கணக்குல வச்சுக்கிட்டு இந்த இன்ஜுரியோட கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒரு பேஷண்டே தொடர்ந்து இந்த ஒரு சொன்ன 10ல 4 வருஷம் சொன்னாலும் அதேதான். 10 தடவை சொன்னாலும் அது பிபிபில வந்துடும். ஓகேவா
சார் தொடர்ந்து மென்சஸ் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்கனாலும் இதுல எடுத்துக்கலாம். தொடர்ந்து மென்சஸ் போயிட்டே இருக்கு, டெலூஷன், இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங். இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா துன்பத்தோட கனெக்ட் பண்ணிருங்க. நீங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பிளஸ் இந்த இன்ஜுரி, நான் சொன்ன இந்த இன்ஜுரி வார்த்தையோட பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங் தான். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுல? ஓகேவா, போலாமா நெக்ஸ்ட்? சார் பொசஸ்ட் பீயிங் எப்படி சார் இதுல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்றது? இருமல் இருந்துகிட்டே இருக்கு. பொசஸ்ட்னா போய் பிடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். பேய் பிடிச்சுக்கிற மாதிரி வச்சுங்க. அத பத்தியே யோசனை இருக்கு, அத பத்தியே திங்கிங் இருக்கு. அதாவது பொசஸ் அப்படிங்கிறது வந்து கேட்ச் பண்ணிக்கிற மாதிரி, அந்த எண்ணம் அதை விட்டு நகர மாட்டுதுன்னு அர்த்தம். ஆனா இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங் அப்படின்னா இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது சளி பிடிச்சாலே, சளி பிடிச்சுக்குதுன்னு சொல்றோம்ல, அதான் பொசஸ். சளி பிடிச்சாலே போக மாட்டேது, சளி இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது இன்ஜூர்டு பீயிங். சளி பிடிச்சாலே போக மாட்டேது அப்படிங்கிறது பொசஸ் பீயிங். சிம்பிளா சொல்லிட்டேன். ஓகே சார், ஓகே. அதே மாதிரி ஒருத்தர் என் மனசை மாத்தி மாத்தி தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க, துன்புறுத்திட்டே இருக்காங்க அப்படி சொன்னாலும் டெலிஷன் இன்ஜூர்டு பீயிங் எடுத்துக்கலாம். பட் வந்து பக்கத்துல உள்ளவங்கன்னா இட் இஸ் சரௌண்டிங்னு ஒரு ரூப்ரிக். டெலிஷன், இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங், சரௌண்டிங் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் இருக்கு. இல்ல, பேஷண்ட் வந்து தொடர்ந்து யாராவது ஒருத்தரை மாத்தி மாத்தி என் மனசை கலக்கிட்டே இருக்காங்க, தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இருக்கலாம். சரௌண்டிங் எடுத்துக்கலாம். யாராவது தானே வருது, யாராவதுங்கிறது சரௌண்டிங் தான். இன்ஜுரி, டெலிஷன், இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங் பை சரௌண்டிங். ஓகே, ஓகேவா? மேக்சிமம் ஓரளவுக்கு இந்த ரூப்ரிக்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கீங்க. அப்ப அதுக்குள்ளார போகும். அப்ப டெலிஷன், இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங்ல இந்த ஒரு 15 ட்ரக் இருக்கு, 16 ட்ரக் இருக்கு. அதுல ஒரு ட்ரக் வந்து யூஸ் பண்ண கூடிய ட்ரக் கிடையாது. அதனால இந்த 15 ட்ரக்ல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீ பெயின் எடுத்திருக்கிறேன். இந்த நீ பெயின்ல ஒருத்தவங்க ஒவ்வொரு ட்ரக்கும் இந்த வெர்ஷனை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, டெலிஷன், இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங்க நீங்களே சொல்ல போறீங்க. எல்லா வெர்ஷனும் நீங்க தான் சொல்ல போறீங்க. சிம்பிளா சொல்லிட்டேன். இப்ப நீ பெயின்ல இந்த ட்ரக் வராங்க, 15 பேரும் வராங்க. இந்த 15 நபரும் நீ பெயின்ல எப்படி கிளினிக்கலி எப்படி உங்கள்கிட்ட பிரசன்ட் பண்ணுவாங்க, நீங்க எப்படி அதை அப்சர்வ் பண்றீங்க, பிராக்டிகல் பார்ட். ஃபர்ஸ்ட் வந்து பிரயோனியா எடுத்து. ஹலோ சார், இருந்துகிட்டே இருக்கு, இதனால எந்த வேலையும் செய்ய முடியல. ஃபர்ஸ்ட் பிரயோனியா ட்ரை பண்ணுங்க. பிரயோனியா, இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங் உங்களுக்கு தெரியும், காயம், இது எல்லாம் சொல்லிட்டேன். இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங் வச்சு ஒரு வெர்ஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இருந்துகிட்டே இருக்கு, இதனால எந்த வேலையும் செய்ய முடியல, முட்டி வலி சரியானது வேலைக்கு போக முடியும், என் குடும்பமே வேலையை நம்பிதான் இருக்கு. ஓகே, அசைக்கவே முடியல சார், அசைக்கவே முடியல. வெரி குட், வெரி குட் சார். ஃபியர் ஆஃப் மோஷன், அருமை. வெரி குட், போலாம், உள்ள போலாம். அப்ப காமனா மூட்டு வலி கேஸ், குதிகால் வலி கேஸ், கல்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்ற அந்த குதிகால்ல குருத்தெலும்பு வளர்ந்துருக்க கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, காலையில காலை விட்டு எந்திரிச்சு, காலை வந்து பெட்டை விட்டு எந்திரிச்சு காலை அடி எடுத்து வைக்க முடியல. ஆங்கர் இன்டரப்ஷன் ஃப்ரம். காலை சார் சொல்ற மாதிரி காலை அசைக்கவே முடியல சார். ஃபியர் ஆஃப் மோஷன். கால் வலி இருந்துகிட்டே இருக்கு சார், இப்போ வரைக்கும் இருக்கு சார், 10 வருஷமா இருக்கு சார், வலி தாங்க முடியல சார். ஃபியர் சஃபரிங். இப்படியே இருந்துச்சுன்னா சொச்ச காலம் என்ன ஆகுறது? ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர், ஆங்ஸைட்டி அபவுட் ஃபியூச்சர். வலி தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க, ஆன் த ஸ்பாட்டே அழுவாங்க. வீப்பிங், டெல்லிங் ஹர் சிக்னஸ். இந்த மாதிரி வலி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும், சிடி எடுக்கணும், எம்ஆர்ஐ எடுக்கணும், நிறைய டாக்டரை பார்க்கணும். என்கிட்ட இருக்கிற காசு சார், நான் வந்து ஏழை சார், டெய்லி வந்து கூலிக்கு போய் தான் நான் வந்து ஃபேமிலியை ஓட்ட வேண்டியது இருக்கு. நான் சம்பாதிக்கிற சம்பாதியத்துல இது எப்படி சார் என்னுடைய ட்ரீட்மெண்ட் நான் எப்படி எடுத்துக்கிறது? டெலிஷன் புவர். அன்னன்னைக்கு வேலை செஞ்சாதான் சார் எனக்கு வந்து என் ஃபேமிலியை ஓட்ட முடியும். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா செலவும் நம்ம பண்ணிட்டேன்னா எப்படி என் ஃபேமிலியை பாத்துக்கிறது? ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி, டெலிஷன் புவர். வலி இப்ப கூட இருந்துகிட்டே சார் இருக்கு. இப்படியே போன நிலைமையில போனுச்சு அப்படின்னா 10 நாள் 15 நாள் வேலைக்கே போல சார்.
10 நாள் பொழப்பு போயிட்டு இப்படியே போனுச்சு அப்படின்னா என் குடும்ப குட்டி எல்லாருமே வந்து பட்டி தான் இருக்கணும். ஃபியர் ஆஃப் ஸ்டார்விங், ஃபியர் ஆஃப் பாவர்ட்டி. இவ்வளவுதாங்க பிரயோனியாவோட காமன்லி யூஸ்டு குவேஷன் வெர்ஷன். இதுல நீங்க என்ன சேர்த்துக்கணும், இந்த மானைத்தியனை சேர்த்துக்க வேண்டியதான். டெலுஷன், இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங், வலி இருந்துகிட்டே இருக்கு, காலை அசைக்க முடியல, காலை கொஞ்ச தூரம் அடி எடுத்து வச்சாலே வலிக்குது, எல்லா கேஸ் முடிஞ்சதுக்கு பிற்பாடு 500 ரூபா ஃபீஸ் வாங்குறீங்களே சார், ஒரு 50 ரூபா குறைச்சு கூடாதா, பார்கெனிங். இவ்வளவுதான் பிரயோனி. இந்த கரோனா சுச்சுவேஷன் இது அப்படியே கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருக்கு. எங்கேயுமே போக முடியல, ஒரு இடத்த விட்டு அசைக்க முடியல, அது வேற, அது வேற. எங்கேயுமே போக முடியலன்னா அதுக்கு இன்னொரு ரூப்ரிக் இருக்கு, நான் சொல்றேன். டெலுஷன் சீசர், அது கேன்தாரிஸ், அயோசைமஸ், பாஸ்பரஸ் 3 வரும். என்ன ரூப்ரிக்? டெலுஷன், டெலுஷன் சீசர்ன்னு இருக்கு, நான் சொல்றேன். அது வரும் இம்பார்ட்டன்ட் ரூப்ரிக் தான், அது வரும். அப்ப இது வந்து உங்களுக்கு பிரயோனியாவோட கிளியர் கட் பிக்சர் இந்த படத்தை மூலமே உங்களால விளக்கிட முடியும். இவ்வளவுதான் காமன்லி யூஸ்டு பிரயோனியா. இந்த வலி வேதனையில பிரயோனியோட பிக்சர் மேக்சிமம் இப்படிதான் இருக்கும். எல்லாம் முடிச்சிருப்பீங்க, கொஞ்சம் ஃபீஸை குறைச்சிங்க அப்படின்பாரு, பார்கெயின் பண்ணுவாரு. ஏன்னா டியூ டு டெலுஷன், புவர், ஃபியர், பாவர்ட்டி, ஃபியர் ஸ்டார்விங்னால அவருடைய மென்டல் ஸ்டேட் அப்படி இருக்கு. பிரயோனியா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் சார், ஹலோ. படுத்திருந்தா நல்லா இருக்கா? ஹலோ சொல்லுங்க. பெட் டிசைர் டு ரிமைன் இன், மர்ஃபில பாத்தீங்கன்னா பிரயோனியா இருக்கு, மத்ததுல இருக்காது. அதே மாதிரி வந்து பிரயோனியா வந்து இருட்டு ரூம்ல படுத்து கிடக்கிறது விரும்பும். டிசைர் டு லை ஆன் டார்க் ரூம் மெயினான ட்ரக். எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பிரயோனியா படுக்கிறது அப்படின்னா டிஸ்டர்ப்ட் அவர்ஷன் டு பி, குவைட் வாண்ட் டு பி டிசைர் டிரான்ஸ்பிளேட்டிவ் மாரி இருக்காது. டார்க் ரூம்ல எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம படுத்துக்கும். ஓகேவா? அடுத்தது கேக்டஸ். டெலுஷன், இன்ஜூரி பீயிங்ல இருக்கு. அதாவது ட்ரை பண்ணுங்க, ஏதாவது தெரியுதா? கேக்டஸ் கிராண்டிஃபோலியா சார். ஹலோ. இல்ல, பேஷண்ட் வந்து கால் வலிக்காக வந்திருக்காரு உங்கள்ட்ட, நீ கால் வலி வச்சுதான் சொல்லணும். அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் எடுத்திருக்கிறேன் புரியுங்கிறதுக்காக. நீ பெயின்ல கேக்டஸ் கிராண்டிஃபோலியா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? நான் சொன்னதை அப்படியே சொல்லுங்க. முதல்ல வலி, இன்ஜுரி வெர்ஷனோட வலி எப்படி இருக்கும் அதை அப்படியே சொல்லுங்க. அது வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. டெலுஷன், இன்ஜூரி பீயிங்ல கேக்டஸ் இருக்கு, அதை எப்படி சொல்லுவாங்க? கேக்டஸ் இறுக்கி பிடிக்குது சாபி. அதெல்லாம் சென்சேஷன்லாம் போறது வலி இருந்துகிட்டே இருக்கு. டெலுஷன், இன்ஜுரி பீயிங்ல இருக்குல்ல, வலி இருந்துகிட்டே இருக்கு. 10 நாளா வலி தொடர்ந்து இருக்கு சார், இப்ப கூட இருக்கு சார். டெலுஷன், இன்ஜுரி பீயிங் இல்ல இருக்கிற ட்ரக்கை தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டெலுஷன், இன்ஜுரி பீயிங் காமனா சொல்லுங்கன்னு சொல்றேன். சரி, அப்ப கேக்டஸ் கிராண்டிஃபோலியா எப்படி சொல்லுவாங்க? வலி வந்து 10 நாள் விடவே இல்லை சார், வலிச்சுக்கிட்டே இருக்கு, இப்ப கூட வலிச்சுக்கிட்டு இருக்கு சார். வலி அப்படி ஒரு வலி சார். இந்த வலினாலே, வலிக்கிற வலியை பார்த்தாலே செத்து போடுவோம் போல பயமா இருக்கு. ஃபியர் ஆஃப் டெத் டூரிங் பெயின். வலிக்கிற வலி தாங்க முடியலன்னு ஒரே கத்துறாரு, அழுவார். ஷைக்கிங் வித் பெயின், கீப்பிங் வித் பெயின். இந்த வலி பாத்தீங்கன்னா வலிக்கிற வலியில செத்து போயிடுவேன் அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ட்ரக் வரும். அதுல மேக்சிமம் இந்த கேக்டஸ் கிராண்டிஃபோலியாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு சார். என்ன இத்தனோண்டு மாத்திரை கொடுக்குறீங்க? நிறைய கொடுங்க சார், நிறைய டோஸ் கொடுங்க சார். காலைல 10 வேளை 10 மாத்திரை கொடுங்க, மதியம் 10. என்ன 1 உருண்டை 2 உருண்டை கொடுக்குறீங்க? இதெல்லாம் பத்துமா? மெடிசன் டிசைர் டு ஃபாலோ லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் மெடிசன். கேக்டஸ் வந்து ஒரே ட்ரக். அப்ப மருந்து ஸ்ட்ராங்கா கொடுங்க அப்படிங்கறதுல, ஸ்ட்ராங்னா உடனே சரியாகணும்னா வேற மாறும். நிறைய லார்ஜ் குவான்டிட்டி அப்படின்னா கேக்டஸ். அவ்வளவுதான். கேக்டஸ் வந்து நீ பெயினோட வந்தாங்க அப்படின்னா மேக்சிமம் எக்ஸ்பிரஷன் இப்படிதான் இருக்கு. இன்னொரு தடவை சொல்லுங்களேன் கேக்டஸ் மட்டும்.
வலி வலி வேதனையில கத்துறது அழுகுறது, வலி வேதனையில கத்துறது அழுகுறது. இதே மாதிரி வலிச்சுக்கிட்டு இருக்கே, வலி இருந்தா செத்துருவான்னு பயமா இருக்கு. வலிக்கிற வலியை பார்த்தா செத்து போயிடுவோன்னு பயப்படுறாரு. ஃபியர் ஆஃப் டெத் டூரிங் பெயின். என்ன இவ்வளவு வலி இருக்கு, நீங்க என்ன இத்தனோண்டு ரெண்டு உருண்டை கொடுக்குறீங்களே சார்? ஒரு வேலைக்கு ஒரு 4 மாத்திரை 5 மாத்திரைனாச்சும் கொடுக்கறது இல்லையா? கொஞ்சம் நிறைய கொடுங்க சார் மாத்திரை. லார்ஜ் டோசஸ் மெடிசன் டிசைர் டு ஸ்வாலோ லார்ஜ் டோசஸ் ஆஃப் மெடிசன் கேப்டஸ் சிங்கிள். அதோட அவர் வந்து டெலூஷன் இன்ஜுரி இன்ஜூர்டு பீயிங்க சொல்லணும். அவ்வளவுதான். ஓகேவா? போலாமா? நெக்ஸ்ட் இருக்கு. கேன்தாரிஸ். இப்ப சார் கூட ஒரு கேன்தாரிஸ் கேஸ் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சொல்லுங்க பாப்போம். கேன்தாரிஸ் கேஸ் மூட்டு வலியோட வந்திருக்காரு. எப்படி சொல்லுவாரு? ஃபர்ஸ்ட் வெர்ஷன் சொல்லுங்க. இன்ஜூரி பீயிங் சொல்லுங்க. ஹலோ. கால் வலி எரிச்சல் பயங்கரமா இருக்கு, தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, கால் முட்டி எரியுது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான், இருந்துகிட்டே இருக்கு. வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. கடவுள் ஏன் இந்த பாடப்படுத்துறாரோ தெரியல அப்படின்னு ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவார். யார்? கேன்தாரிஸா? ஆமா சார். என்ன ரூப்ரிக் சார்? ரூப்ரிக் மறந்துட்டேன். அந்த டிவைன் மேல ஒரு கோபம் வரும் அப்படின்னு படிச்சிருக்கேன் சார். சார் அது கேன்தாரிஸா கேலிப்ரோமா சார்? கேன்தாரிஸ்ல தான் படிச்சிருக்கேன் சார். இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார், ஓகே, செக் பண்ணி சொல்லுங்க. அப்ப கேன்தாரிஸோட மூட்டு வலி, கேன்தாரிஸ் வந்து மூட்டு வலியோட வந்தாலும் முதல் வருஷம் எல்லாரும் முதல்ல சொன்னதே சொல்ல வேண்டியதுதான். வலி இருந்துகிட்டே இருக்கு, கண்டினியூஸா வலி இருந்துகிட்டே இருக்கு. வலி வந்து பின்னி படல் எடுக்குது, வலிக்குது, ஒரே வலியா இருக்கு, வலிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வலினால எவ்வளவு நாள் தான் படுத்த படுக்கையாவே இருக்கிறது? ஊட்ட விட்டு நகரவே முடியல, ஊட்ட விட்டு நகரவே முடியல. வீட்டிலேயே தான் கிடக்குறது, ஜெயில கிடக்குற மாதிரி ஒரே இடத்துல எவ்வளவு நாள் சார் இருக்கிறது? எங்கேயுமே போகாம வீட்டிலேயே கிடக்குறது. டெலிஷன் சீஸ்டுன்னா இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஜின் ஓடாம அப்படியே ஒரு இறுகி போயிடுறது. சீஸ்னா வந்து இந்த மூமெண்ட் வந்து ஸ்டாப் ஆன மாதிரி. அப்ப அவர் வந்து ஒரே இடத்துல இருக்காருங்கிறத வந்து கேன்தாரிஸோட ஃபீலிங். இந்த மூட்டு வலினால ஒரே வீட்டுல எங்கேயும் போகாம ஒரே இடத்துலயே கிடக்க சார். அதான் சார் பிரச்சனை. ஊட்ட விட்டு நகரவே முடியல, படுத்த படிக்க அங்கேயே கிடக்க வேண்டியதா இருக்கு. வீட்லயே அடைஞ்சு கிடக்குறேன், இதனால நகர முடியாம ஒரே இடத்துல கிடக்குறேன். டெலிஷன் சீஸ். ஏதாவது மாத்திரை கொடுத்து என்ன காப்பாத்துங்க சார் அப்படின்னு அழுவு. டெலிரியம் இந்த மூட்டு வலினால் என்னால தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு ஏதாவது மாத்திரை கொடுத்து, ஏதாவது என்ன மாத்திரை கொடுத்து காப்பாத்துங்க சார், ஏதாவது மாத்திரை கொடுங்க சார், எப்படியாவது சரி பண்ணுங்க சார். டெலிரியம் கிரைங் ஃபார் ஹெல்ப். ஏன் அப்படி சொல்றாருன்னா, சார் வீட்டு வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு சார், வீட்டு பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டு வேலை துடைக்கணும், கிளீன் பண்ணணும், எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன் சார், ஏதாவது மாத்திரை கொடுத்து என்ன சரி பண்ணுங்க சார். ஒரே இடத்துல எவ்வளவு நாள் சார் அப்படியே கிடக்குறது? Delusion sees delirium crying hell for delirium business talks mean cantarism. Cantarisோட எக்ஸ்பிரஷன் மூட்டு வலி. அப்ப டெலூஷன் சீஸ்டு ஹீஸ் அப்படின்னா 3 இருக்கு. கேன்தாரிஸ் இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கு, ஹயசைனஸ். இந்த 3மே இன்ஜூர்டு பீயிங்ல இருக்கிற ட்ரக். இந்த வலி வேதனையினால ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்குறேன், வீட்டிலே இருக்கிறேன், அங்க நவர முடியல, அங்கேயே இருக்கேன். டெலூஷன் சீஸ்டு ஹீஸ். கேட்டீங்கல்ல, சீஸ்டு வந்து இங்கதான். நெக்ஸ்ட் ட்ரக் போவோம். எலாப்ஸ் கொராலியோனஸ், அது வந்து டெலூஷன் இன்ஜூர்டு பீயிங்ல இருக்கு. அப்ப வலி வேதனைகள்ல எலாப்ஸ் எப்படி வந்து வெளிப்படுத்துவாங்க?
உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு சார். கை கால்லாம் வலி சார். அவ்வளவு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு சார் கை கால். என்ன இருக்கு சார்? ஹலோ 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 இருக்கீங்களா? ஆர்னிகம் ரூப்ரிக் இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். So delusion beaten. வெரி குட் வெரி குட். beaten. அப்ப அப்படின்னு சொன்னாலே ரெண்டே ட்ரக் வந்துடணும். பிரயோனியா எலாப்ஸ். உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. டெலுஷன் பீட்டன் பி. உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. கை கால்லாம் ஒரே அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, முறிக்குது, உடம்பு யாரும் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னாலே டெலுஷன் பீட்டன் பி. அப்ப அந்த வலி வேதனையில இருக்கிறப்ப நீங்க யாராவது அவர்கிட்ட பேசுனீங்கன்னா கோவம் வரும். ஆங்கர் ஸ்போக்கன் வென், ஸ்போக்கன் அவர்ஷன் டு பி. ஆங்கர் ஸ்போக்கன் வென்ல 3 ட்ரக் தான் இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் ட்ரக் வந்து எலாப்ஸ். சாமமில்லான்னு நினைக்கிறேன். சாமமில்லா, ஹெலிபோரஸ், எலாப்ஸ் நினைக்கிறேன். பாருங்க 3 ட்ரக்ல இம்பார்ட்டன்ட் ட்ரக் ஆங்கர் ஸ்போக்கன் வென். பேசினோம்னாலே அவருக்கு வந்து எரிச்சப்படுவார். ஏன்னா உடம்பே அடிச்சு போட்ட மாதிரி இது வலிக்குது, வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த மூட்டு வலினால முன்னாடி விழுந்துடுறேன் சார். டெலுஷன் ஃபாலிங் ஃபார்வர்ட். இந்த மூட்டு வலினால கீழே விழுந்துடுறேன். டெலுஷன் ஃபாலிங்கிறது அவரு கீழே விழுந்துடுறாருங்கிற கற்பனை அப்படிங்கறத எடுத்துக்க வேணாம். ஃபீலிங்னு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அவர் கீழே விழுகிறாரு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த மூட்டு வலினால வலி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, வலி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு, இதனாலே வந்து நான் கீழே முன்னாடி குப்புற விழுந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்றேன். பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுவே முட்டி வலினால நடக்க முடியல, கீழே முன்னாடி கீழே விழுந்துருவேன்னு அப்படின்னா ஃபியர் ஃபாலிங். அவர் வந்து உளுந்துட்டதா ஃபீல் பண்ணி சொல்றாரு, அவ்வளவுதான். அது கற்பனை எண்ணம்னு நினைக்க வேணாம். இட் இஸ் எ ஃபீலிங். ஓகேவா? அப்ப இதுதான் காமன்லி யூஸ்டு. இது வந்து மூட்டு வலிக்கு எக்ஸ்பிரஸ் பண்ற காமன்லி யூஸ்டு பேஷண்ட் வெர்ஷன் இதுதான். இதோட சேர்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் நல்ல ஒரு PQRS எலாப்ஸ்க்கு இருக்கு. எலாப்ஸ்க்கு ஒரு காமனான ஃபியர் இருக்கு. இது வந்து மூட்டு வலியோட லிங்க்டு இல்லைனாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு பயம். யாராவது ரவுடி உள்ள புந்து அட்டாக் பண்ணிடுவானோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. அப்ப கம்பெனி டிசையர் எலாப்ஸ்க்கு 2 இருக்கு. கம்பெனி டிசையரும் இருக்கு, கம்பெனி அவர்ஷனும் இருக்கு. வீட்டுல தனியா இருக்கிறப்ப யாராவது ரவுடி வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாங்களோ அப்படின்னு பயம் அப்படின்னு பேஷண்ட் சொன்னாங்க அப்படின்னா ஒரே ட்ரக் எலாப்ஸ். இந்த வெர்ஷனை கரெக்டா சொல்லிட்டாங்க. இது மூட்டு வலிக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இப்படி நினைக்க வேணாம். ஜஸ்ட் வந்து ஒரு சிங்குலர் ரூப்ரிக்னால இதை நான் சொல்றேன். வீட்டுல தனியா இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. கம்பெனி டிசையர் ஃபார் ரவுடிஸ். டெலுஷன் ரவுடிஸ் வில் பிரேக் இன் when she is alone. தனியா இருக்கிறப்ப ரவுடி உள்ள பூந்து உடைச்சுக்கிட்டு கதை உடைச்சிட்டு வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயம். அதனால கம்பெனி டிசையர் எப்போதுமே இருக்கும். ஃபியர் சம்திங் டெரிபிள் வில் ஹேப்பன் அப்படின்னு ஒரு ஃபியர் சம்திங் டெரிபிள் வில் ஹேப்பன். ஏதோ பயங்கரமான விஷயம் ஏதோ நடந்துற போதோ அப்படின்னு பயமா இருக்கு. அதனால நைட்டு வீட்டுல இருக்கிறவங்க தனியா இருக்க மாட்டாங்க, கம்பெனி டிசையர் இருக்கும். ஏன்னா ரவுடி உள்ள வந்து யாரோ திருடன் யாரோ உள்ள வந்து அவங்கள அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம். இன்னொரு ரூப்ரிக்கு, எவ்வளவு நாள் சார் இந்த வலி வேதனையில இருக்கிறதுக்கு, மூட்டு வலி வேதனையில இருக்கிறதுக்கு எங்கேயாவது மனசு நடமாட்டமே இல்லாத வீட்டு ஏரியாவுக்கு போயிடணும் சார். இந்த மக்கள்ல யாருமே பார்க்க கூடாது, யாருமே மனுஷ நடமாட்டமே இல்லாத ஏரியாவுக்கு போயிட்டு நல்ல கிரீன் ஏரியாவுக்கு, நல்ல கிராமப்புறமா எங்கேயுமே இல்லாத ஏரியாவுக்கு தனியா போயிடணும் அப்படிங்கிற கம்பெனி அவர்ஷனும் இருக்கு. 2 போலாரிட்டிஸ். தனியா வீட்டுல இருக்கிறதுக்கு பயம், ரவுடி அட்டாக் ஆயிடும் அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த மூட்டு வேதனையில இருக்கிறதுக்கு கம்பெனி அவர்ஷன்
அவாய்ட் சைட் ஆஃப் பீப்புள் அண்ட் சொசைட்டி அப்படின்னு ஒரு ரூபரிக் இருக்கு. கண்ட்ரி சைடு டிசையர், கண்ட்ரி சைடுனா கிராமப்புறம், அந்த சுற்றுச்சூழல் பிடிக்கிறது, அதுவும் வந்து எலாப்ஸோட இம்பார்ட்டன்ட் ரூபரிக். அவ்வளவுதாங்க எலாப்ஸ்க்கு உண்டான இன்ஜுரி இன்ஜூர்டு பீயிங் வெர்ஷனோட ரிலேட்டட் ரூபரிக் சொல்லியிருக்கேன். மூட்டு வலியோட பேஷண்ட் வந்தாங்கன்னா இது காமன்லி யூஸ்டு பேஷண்ட் வெர்ஷன். நெக்ஸ்ட் ஹயோசைமஸ். இது வந்து ஹயோசைமஸ் மூட்டு வலியோட வராரு அப்படின்னா எப்படி பேஷண்ட் வெர்ஷன் இருக்கும் சொல்லுங்க. இன்ஜுரி இன்ஜூர்டு பீயிங் அதோட கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. ஹலோ 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 இருக்கீங்களா? சார் இது மூட்டு வலி வலிச்சுக்கிட்டே இருக்கு, இதால Okay. எதுவுமே செய்ய முடியல. அந்த டெலிஷன் பெர்செக்யூட்டட் அத சொல்லுவாங்க சார். அது என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, ஒரு ஒரு வசமா வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க சார். ஓகே ஓகே. அப்புறம் மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இதே போதுமா இல்ல வேற ஏதாச்சும் நான் அலோபதி போய் பார்த்துக்கலாமா அந்த சஸ்பீசியஸ்? ஓகே ஓகே ஓகே. இன்னும் கொஞ்சம் சஸ்பீஷியஸ், இன்னும் கொஞ்சம் டெப்தா கரெக்டா ஃபியர் பெட்ரேடோட கனெக்ட் பண்ணீங்கன்னா வந்துரும். ஓகே. இங்க பாரு சார், இங்க பாரு சொல்லுங்க. சார், வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த காமிக்கிறது சார். வலி ஓகே ஓகே. வெரி குட் வெரி குட். வலி இருந்துகிட்டே இருக்கு, அந்த டக்குன்னு அந்த ஓபன் பண்ணி காமிக்கிறது, Dress கழட்டியோ இல்ல ஓகே. தூக்கியோ நேக்கட் காமிக்கிறது. நேக்கட் வாண்ட் டு பி, நேக்கட் வாண்ட் டு பி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். வெரி குட். முழங்கால் மூட்டியை அப்படியே தூக்கி காட்டுறது நேக்கட் வாண்ட் டு பி. ஆமா சார். வலி இருந்துகிட்டே இருக்குன்னு காட்டுறது. வேற வேற சார் வேற. சரி, ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் மூட்டு வலியோட வராரு. அந்த கேஸ் வந்து மூட்டு வலியோட வராரு, முழங்கால் மூட்டு வலியோட. வலி நிறைய சொல்றாரு. வலி தாங்க முடியல சார், உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, டாய்லெட்ல உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்படுற சார், பயங்கரமா வலிக்குது சார். நல்லா புரிஞ்சுக்கணும், பயங்கரமா வலிக்குது, உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு அவ்வளவு சிரமம் சார். சரி, வேற வலிதான் சார், உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு சிரமம் சார். சரி, வேற என்னங்க அப்படின்னு என்ன பண்ணாரு, திடீர்னு கீழே உட்கார்ந்தாரு. நீ பாருங்க சார், கீழே உட்காந்துட்டு பாருங்க, இப்ப என்னால எந்திரிக்க முடியல பாருங்க பாருங்க அப்படின்ட்டு ஒத்த கையை பிடிச்சிங்க பாருங்க, இதுக்கு மேல எந்திரிக்க முடியல அப்படின்னு உட்காந்து எந்திரிச்சு ரொம்ப பாருங்க எவ்வளவு சிரமப்படுறேன் பாருங்க சார். அவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்து எந்திரிச்சு காட்டுறாரு. அதுக்கு முன்னாடி என்னென்ன வார்த்தைகள் பேசினார் பாருங்க. பயங்கரமா இருக்கு, வலி தாங்க முடியல, இவ்வளவு பேசிட்டு அவரோட சென்சிட்டிவிட்டி எதுல சார் இருக்கு? ஹலோ, கெஸ்டர்ஸ். என்ன கெஸ்டர்ஸ்? உட்கார்ந்து எந்திரிக்க முடியல. கெஸ்டர்ஸ் ஆக்டர் லைக். ஆக்டர் லைக் கேஸ் ஹயோசைமஸ் 30 கொடுத்தோன்னே 2 நாள் 3 நாள்லயே அந்த வந்து நீக்கு வந்து ஃபிளெக்சிபிலிட்டி வந்துருச்சு, உட்கார்ந்து எந்திரிக்கிறது சிரமம் இல்ல. ஒரு 10 நாள்ல ஒரு 70% இம்ப்ரூவ்மெண்ட். கேஸ் ஒரு 2 நிமிஷத்துல முடிஞ்ச கேஸ். அதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்த நம்ம டெலிரியம், டெரர் எக்ஸ்பிரஷன், ஃபியர் இதெல்லாம் தாண்டி அவர் செஞ்ச செய்கை, உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு எப்படி சிரமப்படுறாரோ அதை அப்படியே செஞ்சு கட்டுறாரு. 10 நாள்ல ஒரு above 60% அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கிடைச்சிருது ஹயோசைமஸ் 13. அப்ப மூட்டு வலினோட அந்த நீய நீங்க சொல்ற மாதிரி நேக்கட் வாண்ட் டு பி, வலி இருந்துகிட்டே இருக்கு, செஞ்சு காட்டணும். வலிச்சுக்கிட்டே இருக்கு, வச்சு கத்தி எடுத்து வெட்டி போடலாம் போல இருக்கு. இது ஒரு கேஸ் கொடுத்து நல்ல அருமையான இம்ப்ரூவ்மெண்ட். வலி கத்தி எடுத்து வெட்டி போடலாம் போல இருக்கு. என்ன சார் ரூப்ரி? Mutilating desire, inclination to mutilate. Important. வலிச்சுக்கிட்டே இருக்கு, எனி டைம் வலிச்சுக்கிட்டே இருக்கு.
வெட்டி போட்டுடலாம் போல இருக்கு. அப்புறம் பேஷண்ட் வரத்து வந்தோன்னு சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மூட்டு வலிக்கு எங்க போறது, யார பாக்குறது, எங்க போய் டெஸ்ட் எடுக்கிறது, என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்க வலிக்குது, என்ன பண்ணுது, எது ஒண்ணுமே தெரியல சார். குரூப்பிங் as if in dark. இருட்டுல தொலாவுறார். இந்த மூட்டு வலிக்கு ஒண்ணு ரொமட்டாலஜி டாக்டரை பார்க்க சொல்றாங்க, ஒண்ணு ஹோமியோபதி பார்க்க சொல்றாங்க, ஒண்ணு ஒருத்தவங்க சித்தா பார்க்க சொல்றாங்க. எங்க போறதுன்னா, எங்க போய் பாக்குறது, எந்த டெஸ்ட் எடுக்கிறது, என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. குரூப்பிங் as if in dark. இந்த மூட்டு வலினால தொடர்ந்து வலிச்சுக்கிட்டே இருக்கு. படுத்த படுக்கையா இருக்கு, படுத்த படுக்கையா தான் கிடக்குறது. பெட் டிசைர் டு ரிமைனிங். படுத்த இடத்த விட்டு நவர முடியல சார். 10 நாளா வீட்லயே தான் கிடக்குறேன், ஹவுஸ் அரெஸ்டா கிடக்குறேன். டெலிஷன் C3 முதலே சொன்ன C3 கேன்டாரிஸ் பாஸ்பரஸ் ஹயசைனஸ் 3 இன்ஜூரி பெயின் வலிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரே இடத்துல முடங்கி கிடக்குறது. சீஸ் இன்ஜின் சீஸ் ஆகுறது நாம வச்சுக்கிட்டீங்க. சார் இந்த மூட்டு வலிய இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேஸ் கொடுத்து சரி பண்ணிருக்கீங்களா? இதே மாதிரி மூட்டு வலிய நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா? இல்ல இந்த மூட்டு வலிக்கு உண்ட சம்பந்தமான டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலும் மருந்து கொடுங்க. ஃபியர் ஆஃப் பெட்ரைட் ஆஃப் பீயிங். சார் லேபுக்கெல்லாம் டெஸ்ட் எழுதி கொடுக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட போனேன், அவர் திடீர்னு லேப் டெஸ்ட் எழுதி கொடுத்தாரு. போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு வா, MRI ஸ்கேன் எடுத்துட்டு வா. இந்த டாக்டருக்கும் அந்த லேப் டெக்னீஷியனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. இவருக்கு உண்டான ஒரு பாதி கமிஷன் அவர் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். வந்து பார்க்கவே இல்லை, உடனே எக்ஸ்ரே எடு MRI எடு. நான் சொல்றதை கேட்கணும்ல, சொல்றதே கேட்கல. நீங்க பாட்டு எக்ஸ்ரே எடுங்க MRI எடுங்கன்னா இன்னைக்கு பார்த்த ரூப்ரிக் என்ன ரூப்ரிக் பார்த்தோம் இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் சாப்டர் லைட் அவர்ஷன், லைட் ஷன் ஹயோசைமஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் லைட் ஷன் ஹயோசைமஸ் இருக்கு அப்படின்னா, அங்க அதோட கோர் தீம் ஃபியர் பெட்ரைட். என்ன ஏமாத்திருவாங்கோ அப்படின்னு ஒரு பயம். எப்படி ஏமாத்திருவாங்க அப்படின்னா ஃபியர் ஆஃப் பீயிங் சோல்டு. இவரை வித்துருவாங்கன்னு பயம். வித்துருவாங்கன்னா அப்படி எடுத்துக்க கூடாது. இவரோட காசை அவங்க கமிஷன் பண்ணி இவரோட காசை அவங்க புடுங்கிடுவாங்க, ஏமாத்திடுவாங்கன்னு பயம் லேப் காரனும் டாக்டர். அப்ப லேபுக்கு உண்டான டெஸ்ட் அவரு பார்க்க விரும்புறது இல்ல. ஏன்னா அதோட கோர் தீம் ஃபியர் பெட்ரைட். அப்புறம் கேஸ் முடிஞ்சதுக்கு பிற்பாடு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த எனக்கு நீ பெயினை உங்களால சரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சொல்லுங்க சார், 10 இடத்துல உங்களுக்கு நான் கிளினிக் வச்சு தரேன். இன்சைட்டிங் அதர். உங்களுக்கு இந்த என்னுடைய சோரியாசிஸ், நீ பெயின், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு வரான்னு வச்சுங்க, இதை சரி பண்ணிடுங்க. எங்கேயுமே யார்ட்டையும் சரியாகல, இதை உங்களால சரி பண்ணிட்டீங்க வச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்க 10 பேர் 15 பேர் நாளைக்கு வந்து கியூவை நான் பாட்டுறேன். எல்லா பேஷண்டையும் நாளைக்கு வந்து காட்டுறேன். உங்களுக்கு இது மட்டும் சரி பண்ணிட்டீங்க அப்படி சரி பண்றதுக்கு உங்களை தூண்டுறாரு. இன்சைட்டிங் அதர். அவ்வளவுதான். இதான் மேக்சிமம். ஒரு முழங்கால் வலிக்கு ஹயோசைமஸ் வந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் பேஷண்ட் வருஷன் இதான். டாக்டர் இந்த இன்குலேஷன் டு மிட்டிலேட் அதுல ஒரு டவுட் டாக்டர். சொல்லுங்க. இந்த கண்ணை தலைவலியில கண்ணை புடுங்கி வச்சிடணும் போல இருக்கு, அதுக்கு இதை எடுத்துக்கலாமா? மிட்டிலேட்ல அது வராது. கண்ணை புடுங்கி எரிஞ்சிடறான் வராது. டியர் ஹிம்செல்ஃப் இன்டு பீசஸ் போட்டுங்க. சல்ஃபர் ஒரேட்டர். தேங்க்யூ டாக்டர். கண்ணை புடுங்கி தூக்கி எரிஞ்சிடுறது. ஒரு கேஸ் கொடுத்து சரியா இருக்குங்க. நீங்க சொன்ன கேஸ் பாலு சார் ஒரு கேஸ் எடுக்க சொன்னாரு தலைவலிக்கு. அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொன்னதுனால சொல்றேன், தலைவலின்னு சொல்றாங்க. என்னம்மா தலைவலி, என்ன ஃபீலிங் அப்படின்னு கேட்டேன். போன்ல கேட்கறப்ப என்ன சொல்றாங்க, கண்ணு வலிக்குதுல அதை புடிச்சு தூக்கி போடலாம் போல இருக்கு. அப்படி சல்ஃபர் 30 கொடுத்தோன்னு ஒரு 5 நிமிஷத்துல வலி குறைஞ்சிருச்சு. டியர் ஹிம்செல்ஃப், ஆங்கர் டியர் ஹிம்செல்ஃப் இன்டு பீசஸ். ஓகேவா? தேங்க்யூ சார். ஓகே, ஒரு கேஸ் பார்ப்போம். பாருங்க,
கால் வலி ஒரு கேஸ் வந்துச்சு, ஒரு 45 வயசு லேடி. 45 வயசு லேடிக்கு நீ பெயின். பாத்தீங்கன்னா இது வந்து ரைட் சைடுல பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த நீயே பாத்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும், போவிங் லைக் அப்படியே ஒரு வில்லு மாதிரி வளைஞ்ச மாதிரி. 40-45 வயசு தான். பீரியட் நின்று அதுக்குள்ளாரே அந்த டிஃபார்மிட்டி ஆயிடுச்சு. அந்த ஸ்டேஜ்ல ஒருத்தவங்க வந்தாங்க. கால் வலி, நடக்க முடியல, வலி தாங்க முடியல டாக்டர், வேலை செய்ய முடியல, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. பாருங்க கையில எல்லாம் இந்த சோப்பெல்லாம் ஒத்துக்கல, பாருங்க கையெல்லாம் பாருங்க அரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லுது. பக்கத்துல அவங்க அண்ணன் வந்திருக்காரு, அவர் சொல்றாரு வலி தாங்க முடியாம ஒரே நைட் எல்லாம் கத்துது, அழுவுது. சரி வேற என்னமா பண்ணுது? என்ன பண்றது, கடவுளை வேண்டிக்கிட்டு இப்ப வலி தாங்க முடியலன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. என்ன சார் ரூப்ரிக் போடலாம்? Delusion, injured being. எங்க இங்க இன்ஜூர்டு பீயிங் எங்க இருக்கு? மைண்ட் ஃபியர் சஃபரிங். ஃபியர் சஃபரிங். ஹலோ சார் சொல்லுங்க சார். Anger, interruption from. ஓகே, வெரி குட். Weeping with pain. Very good, very good. Always Mourning reading from Bible, pain. Suffering of. Hello. Mourning from always pain. reading Bible. Morning from Pain morning during. from மோர்னிங்ன்றது முணுமுணுக்கிறது, இது அழுகுதே. சரி, Weeping pain during. வீப்பிங் பெயின் வரும். வெரி குட், அவ்வளவுதான். அப்ப அந்த கேஸ்க்கு வீப்பிங் பெயின் வித் ஆங்கர் இன்டரப்ஷன் ஃப்ரம், இன்னொன்னு விட்டுட்டீங்க, இன்டாலரன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். இங்க பாருங்க, வலி தாங்க முடியலையே 2 தடவை கொடுத்துருக்கேன். கடைசியில கடவுளைத்தான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறது பிரேயிங். மறுபடியும் என்ன வருது, வலி தாங்க முடியலன்னு. அப்போ 3. அப்ப பிரேயிங் ஓரங்கட்டி வச்சுட்டு இன்டாலரன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள் அப்படிங்கிறது இந்த கை வந்து இந்த சோப் அலர்ஜினால வந்திருக்கு அப்படிங்கறது ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள் எடுத்துக்கிட்டேன். அப்ப வீப்பிங் பெயின், ஆங்கர் இன்டரப்ஷன், இன்டாலரன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், ஆப்ஜெக்டிவ் ரீசனபிள் போட்டீங்கன்னா நக்ஸாமிக்கா வரும். நக்ஸாமிக்கா இப்போ பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பார்த்த கேஸ் 12/9/19 நக்ஸாமிக்கா 30 ஒரு டோஸ் கொடுக்குறேன். இங்க நல்லா பாத்துக்கணும். ஆர்ஓஹெச்ல எப்படி எல்லாம் மாறுது கேஸ் டேக்கிங். நான் ஒரு கேஸ் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு உண்டான எப்படி மாறுது, ஒரு ட்ரக்ல சரியாகுதா, எப்படி ஃபாலோ அப் மாறுது அப்படிங்கிற விஷயங்களை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எப்படி பிகினிங்ல எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி அதுக்கப்புறமா உள்ள போறதுங்கிறது ஒவ்வொரு கேஸ்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நக்ஸாமிக்கா 30 12/9 கொடுக்குறோம். 10ல வந்து பெயின் வந்து 50% ஓகே, நல்லா இருக்காங்க, கொஞ்சம் வாரம் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறமேல என்னாச்சு அப்படின்னா 14/10/20 வலி அதிகமாயிடுச்சு. கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியல, வலி அதிகமா இருக்கு டாக்டர், ஏன் வலிக்குதுன்னு கேக்குறாங்க. நடக்கும்போது வேகமா எடுத்து வைக்க முடியல, நடக்கிறப்ப வேகமாவே எடுத்து வைக்க முடியல. ஆண்டவன் இப்படி சோதிக்கிறானே, 46 வயசு ஆகுது, இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆண்டவன் தலையெழுத்தையும் போட்டிருக்கான், சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்குங்கிறாங்க. என்ன பண்ணலாம் சார்? சார் அந்த கர்சிங்னு ஒண்ணு எடுத்துக்கலாமா சார்? கர்சிங்கிறது வந்து திட்டுறது, அவதூறா சாபு வர்றது, திட்டுறதுன்னு ஒரு சார் வரும். நக்ஸாமிக்கா சார் முதல்ல ஃபாலோ பார்த்துருவோம் சார். 12/9/19 நக்ஸாமிக்கா 30 கொடுத்துருக்கோம், 50% ரிலீஃப் இருக்கு. அதுக்கப்புறமேல் பழைய சிம்டம் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. வலி அதிகமா இருக்கு, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல, ஏன் வலிக்குதுன்னே தெரியல, நடக்க வேகமா எடுத்து வைக்க கஷ்டமா இருக்கு. ஆண்டவன் இப்படி சோதிக்கிறானே, 46 வயசு ஆகுது, இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆண்டவன் தலையெழுத்து போட்டிருக்கான், சின்ன வயசுலயே இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்குங்கிறான். என்ன சார் அடுத்தது ஃபாலோ அப்ல பண்ணுவீங்க? ஹலோ, இந்த வெர்ஷனுக்கு ரூப்ரிக் போட்டு பார்க்கலாம் ஒண்ணு, அப்படி இல்லைன்னா டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே.
இப்ப இதுக்கு நம்ம ஃபாலோ அப்பும் நம்ம அப்படியே ஒவ்வொரு இதுலையும் நான் சொல்லிட்டு வரேன். அப்ப நக்ஸ்வாமிக்கா 30 200 கொடுக்கலாம், இல்ல 6 இறக்கலாம். வெரி குட். ஆனா மென்டல் ஸ்டேட் அதே லெவல்ல இருக்கா? மென்டல் ஸ்டேட் அதே லெவல்ல இருக்குதா? மென்டல் ஸ்டேட் சேஞ்ச் ஆயிருக்கு சார். இப்ப இருக்க பிரசன்ட் மென்டல் ஸ்டேட் எடுத்து மெடிசின் என்ன வருதுன்னு பார்க்கலாம் சார். பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப அடுத்த மென்டல் ஸ்டேட்டுக்கு அடுத்த ட்ரக்குக்கான சிக்னல் இருக்கா இல்லையா? இருக்கு என்ன சார். ட்ரக்? என்ன ட்ரக் சொல்லுங்க. ஹலோ சார், மைண்ட் ஃபீல்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்ன்ற ரூப்ரிக் எடுத்துக்கலாமா சார்? பிபிபியா? மைண்ட் ஃபீல் அன்ஃபார்ச்சுனேட்னா அவருக்கு வந்து லக் இல்ல மாதிரி நினைக்கிறாரு. எனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னாதான் அன்ஃபார்ச்சுனேட். நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன், நான் ஒரு துரதிர்ஷ்டசாலிங்கிறது அன்ஃபார்ச்சுனேட். இந்த தலையெழுத்துக்காகவே ஒரு ரூப்ரிக் எங்கேயோ பார்த்திருக்கேன், கரெக்டா ஞாபகம் இல்ல. மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ் சார். மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல சார். மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ்னா உயிரோடு இருத்தல், உயிர் வாழ்தல். மிசரபிள்னா துயரம் கலந்து ஒரு சேட்னஸ், இவ்வளவு வலி வேதனையோட இருக்கணுமா? அதுதான் மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ். சார், மைண்ட் மோர்னிங் அபவுட் த ஃபேட், கேலி ப்ரௌன் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ப மோர்னிங் groaning about fat. Delusion is object, God vengeance. Delusion persecuted his. Delusion persecuted his னா 46 வயசுல கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அதை எடுத்துக்கிட்டேன். ஆண்டவன் தலையெழுத்து இப்படி போட்டிருக்கான் அப்படிங்கிறது அவங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு 2 தடவை சொல்லியிருக்காங்க. அது சின்ன வயசுலயே ஒரு என் தலையெழுத்து இப்படிதான் அப்படின்னு சொன்னதுனால மோர்னிங் groaning fat. ஆண்டவன் இப்படி சோதிக்கிறானே அப்படிங்கிறது காட் வெஞ்சன்ஸ். போட்டீங்கன்னா கேலிப்ரம் 30 14 10 19 கொடுத்தோம். கொடுத்ததுக்கு பிற்பாடு வலி வந்து குறையல. வலி குறையணும்ல, எல்லா கேஸுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. வலி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு டைம் லூஸ் மோஷன் போயிருக்கு. நான் மருந்து கரெக்டா இருக்கிறதுனால அதே கேலிப்ரம் 30 வாட்டர் டோஸா கொடுத்தேன். 100 ml வாட்டர்ல போட்டு ட்ரையா கொடுத்தது வாட்டர் டோஸ் கொடுத்தோன்னே அது கொடுக்கறதுக்கு முன்னாடி அதே ஸ்டேட் மறுபடியும் வந்திருக்கு பாருங்க. 7, 11, 20 வலி அதிகமா இருக்கு, கடவுள் இப்படி பண்ணிட்டானேங்கிறாங்க. அப்ப பிபிபிங்கிறது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா மறுபடியும் அதே லெவல் மறுபடியும் வரும். கடவுள் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு மறுபடியும் வந்து சொன்னதுனால மறுபடியும் அந்த கேலிப்ரம் 31 டோஸ் வாட்டர் டோஸ் கொடுத்த பிற்பாடு பெயின் வந்து 11, 12 நல்லாவே ஒரு மேக்சிமம் குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வலி இன்க்ரீஸ் ஆச்சு, ஸ்வெல்லிங் ஆச்சு. அதுக்கப்புறமே கேலிப்ரம் 200 கொடுத்ததுக்கு பிற்பாடு மேக்சிமம் வந்து அவங்களுடைய வாக்கிங் பேட்டர்னே நல்லா கன்சிடரபிளா ரெடியூஸ் ஆச்சு. இன்னொரு கேஸ். இந்த கேஸுக்கு வந்து 6 மாசமா மூட்டு வலிக்கு என்கிட்ட மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 6 மாசமா வந்து அவங்க கிரானிக்கா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்தாங்க. அதை ரெக்டிஃபை நடுவில் வந்து மூட்டு வலிக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அது என்ன சிம்டத்தை வச்சு கொடுக்குறேன்னா, கால் வந்து ஏற முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல, டாய்லெட்ல உட்காந்து எந்திரிக்க முடியல, பலகீனமா இருக்கு, பலம் இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிரயோனியா 6 அப்புறம் ரைஸ் பண்ண 230 200 கொடுத்துட்டு அப்புறம் 6 இறங்கினேன். இது கொடுத்ததுக்கு பிற்பாடு அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லல, பட் வந்து நீயோட பிளெக்சிபிலிட்டி வரல. வலி வந்து அப்படியேதான் இருக்கு. ஒரு 50% நாச்சும் பெயின் குறையணும்ல, ஒரு 10% 5% குறையுது. இந்த பிரயோனியா 630 ஒவ்வொரு தடையும் ரிப்பீட் அந்த பொட்டன்சியா வந்து ஆல்டர் பண்றப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கு. பட் ஆனா பெயின் மறுபடியும் திரும்ப வந்துருது, மறுபடியும் ஏத்தினாலும் அதே மாதிரி வந்துருது. அதனால இவ்வளவு பொட்டன்சி கொடுத்ததுக்கு பிற்பாடு 23/5/20 இப்ப ரீசெண்டா என்ன சொல்றாங்கன்னா, என்னன்னே தெரியல, இப்ப வலிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் சார் பயமா இருக்கு. வலிச்சுக்கிட்டே இருக்கு, வலி இருந்துகிட்டு தானே இருக்கு, என்ன பிரச்சனையா இருக்கு சார், வலிச்சுக்கிட்டே இருக்கு. சரி என்ன அதனால இருந்துட்டு போகுது, என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல சார், பைபிள்ல 30 வருஷமா ஒருத்தவருக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்து ரத்தம் கட்டி கட்டியா போய் அதுக்கப்புறம் சரியாச்சு.
நான் எப்போதும் அப்படிதான் சார் நினைப்பேன். சரி, நமக்கும் கர்த்தர் அப்படி கொடுத்திருக்காரு, மூட்டு வலியை கொஞ்சம் காலத்துக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்காருன்னு தான் நினைப்பேன். அப்படிங்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன். என்ன சார் பண்ணலாம்? பிரயோனியாவோட எல்லா பொட்டன்சியும் டிஃப்ரெண்ட் பொட்டன்சி யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் 3x தான் கொடுக்கல. என்ன சார் ரூப்ரிக் சொல்லுங்க. ஹலோ So delusion, injured being, வெரி குட், வலி இருந்துகிட்டே இருக்கு, light good. desire for, வெரி குட். superstitious sir. சூப்பர்ஸ்டிஷியஸ். எப்படி மேடம் சூப்பர்ஸ்டிஷியஸ்? கடவுள் அப்படிதான் கொடுத்திருக்காரு, பைபிள் அது எழுதி இருக்குன்றது ஆதாரம் இல்லாம அதை நம்புறாங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. வேற 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 சார் tranquility reconcile tranquility reconcile fat. ஓகே ஓகே, வெரி குட். சார் tranquility tranquility reconcile to fat தான் நான் எடுத்துக்கலாம். அது இந்த ரூப்ரிக் இருக்கு, சொல்றேன். சரி, பையன் இருக்கிறதுனால சொல்லிடுவோம். டெலுஷன், அதாவது tranquility reconcile to fat அப்படின்னு, இதுதான் விதி அப்படின்னு அவர் சமாதானம் அடைகிறார். அது மாதிரி இருக்கும், ஆனா அது இல்லை. பைபிள்ல 30 வருஷமா ஒருத்தவங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் கட்டி கட்டியா வந்துச்சு, அப்புறம் சரியாச்சு. அதே மாதிரி எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு, இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் என்னோட இன்டர்பிரேஷன்ல காட் வெஞ்சன்ஸ் ஹீஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல அவங்க சமாதானம் அடையல. கொஞ்ச காலத்துக்கு நமக்கு இந்த கஷ்டம் கொடுத்திருக்காரு, வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. டெலுஷன், இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங். இது என்ன பிரச்சனையா சார் இருக்கும்? லைட் டிசையர் ஃபார் எல்லாத்தையும் போட்டீங்கன்னா காலிப்ரோமேட்டம் 30 ஒரு டோஸ் கொடுத்ததுக்கு பிற்பாடு போட்ட அடுத்த நாளே வலி இல்லைன்ட்டாங்க. போட்ட அடுத்த நாளே 6 மாசமா நீங்க மருந்து கொடுத்தீங்க, 6 மாசத்துல மருந்து கொடுத்ததுல நேத்தி ஒரு டோஸ் கொடுத்ததுக்கு பிற்பாடு அந்த பெயின் சுத்தமா இல்லை அப்படிங்கிறது இந்த வாக்கிங் பேட்டர்ன்லயே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன் இந்த 2 கேலிப்ரோம் கேஸ் சொன்ன அப்படின்னா, delusion, injury, injured being, calibrom is one of the drug. கேலிப்ரோம் மூட்டு வலியோட வந்திருக்கு. என்னுடைய பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்ல உள்ள 2 கேஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். கேலிப்ரோமோட தீம் என்ன அப்படின்னா, கேலிப்ரோம் வலியில தான் இருக்கும், வலி வேதனையில தான் இருக்கும். அதாவது இந்த கேலிப்ரோம வந்து பெயின்ல கேலிப்ரோம் கொடுக்கறது தான் மேக்சிமம் பிராக்டிகலி நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் கேலிப்ரோம் ரூப்ரிக் இருக்கு, எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் லாஸ் ஆஃப் ரெப்புடேஷன் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் இருக்கு. மதிப்பு போயிடுச்சு, புகழ் போயிட்டு, மரியாதை போயிட்டு அப்படின்னு, அதெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து டைரக்ட் ரூப்ரிக் வந்து துயரர் மொழியில வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் டெத் ஆஃப் லவ்டு ஒன்ஸ் நிறைய இருக்கு. எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் ராபர் வந்து இவங்க வந்து தவறா வந்து தப்பா வந்து அக்யூஸ் பண்ணிட்டாங்க, இவங்கதான் திருடிட்டாங்கன்னு குற்றம் சாட்டினாங்க அப்படிங்கிற ரூப்ரிக்லாம் இருந்தாலும், மூட்டு வலி வேதனையில பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா வலி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு டாக்டர், வலி இப்ப கூட வலிச்சுக்கிட்டே இருக்கு, உடம்பே வலிக்குது சார், அதான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெலுஷன், பெயின்ஃபுல் வித் சேட்னஸ். டெலுஷன், இன்ஜுரி, இன்ஜூர்டு பீயிங், வலிச்சுக்கிட்டே இருக்கு,
உடம்பெல்லாம் வலி. சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டெலூஷன் பெயின்ஃபுல் வித் சேட்னஸ். எனக்கு வேற யாருமே இல்ல, எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். படுத்தா கூட எதுவும் நாதி கிடையாது, என்ன பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது. நான் கடவுளை தான் நம்பி இருக்கேன். அந்த கடவுளும் இப்படி பண்ணிட்டானே, இந்த கடவுளும் என்ன இப்படி வஞ்சிக்கிறானே, இவ்வளவு சோதிக்கிறானே, இவ்வளவு கொடுமை பண்றானே. ஒரு நாளைக்கு டெய்லி எத்தனை தடவை 10-15 வருஷமா கடவுளை கும்பிடுறேன். இப்படி என்ன கடவுளும் கைவிட்டாரே. forsaken by God. forsaken by God. இவ்வளவு வலி வேதனைகளே இருக்கிறனே, இவ்வளவு தொடர்ந்து வலிச்சுக்கிட்டே இருக்கு, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வதைக்கிறானே. டெலூஷன் பர்சிக்யூட்டட். வதைக்குது, அவ்வளவு போட்டு என்ன வதைக்குது. இந்த வலி வந்து அவ்வளவு வதைக்குது, கடுமையான துன்பம், வாட்டி எடுக்குது, வதைக்குது. இத்தனை வருஷமா வலிச்சிட்டு இருக்கு சார், ஏதாவது டெஸ்ட் ஏதாவது எடுத்து கொடுங்க, என்னன்னாச்சும் பார்த்துட்டுனாச்சும் மருந்து கொடுங்க. லைட் டிசைர்ஸ். இவ்வளவுதான் காமன் பேஷண்ட் வெர்ஷன் ஆஃப் கேலிப்ரோமேட்டர். நம்ம ஒரு 10 ட்ரக் 15 ட்ரக் இல்ல ஒரு 6 ட்ரக்கோட வெர்ஷனை நம்ம பார்த்திருக்கோம். இதோட எண்ட் ஆஃப் செஷன் வந்துடும். பேஷண்டோட வலியும் வேதனையும் தொடரும். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க சார், முடிச்சுக்கலாம் அதோட. ஹலோ சார், ஒரு 5 மினிட்ஸ் ஏதோ டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. சார் இப்ப இந்த வலியவே சார் எனக்கு உள்ளார எனக்கு வந்து பிடிச்சி எனக்கு வந்து இழுக்கிற மாதிரி இருக்கு, இல்ல ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் பேர் மட்டும் இது பண்றாங்களா சார், சொல்றாங்களா சார்? இதையே நம்ம வந்து எப்படி சார் எடுக்கலாம்? அது சென்சேஷன்மா. ஓ சரிங்க சார். அது வந்து அவங்களுடைய சென்சேஷன் இருக்கு, குத்துற மாதிரி இருக்கிறது, அந்த குடையிற மாதிரி இருக்கிறது, அதோட சென்சேஷன். சார் நீங்க காமிச்சீங்கல சார், ஒரு கேஸ் வந்து ஃபியர் சஃபரிங் ஆஃப் இருந்துச்சு, ஆனா நீங்க அத எடுக்கவே இல்ல ரூபிக்ஸ்ல. ஃபியர் சஃபரிங்கா? ஆமா சார். என்ன கேஸ்? அந்த லேடி ஒருத்தங்க லேடி முதல் கேஸ், ரெண்டாவது கேஸ் ஃபர்ஸ்டா? தெரியுதா இதுவா? சொல்லுங்க, எந்த இடத்துல எடுக்கல சார்? உங்க மைக்கு சரியில்லை சார், கொஸ்டினை கேட்டுட்டு மீட் பண்ணீங்க சார். சார் கால் வலி, நடக்கவே முடியல, வலி தாங்க முடியல. வலி தாங்க முடியல, ஆமா வலி தாங்க முடியல, எடுக்கலன்னு சொல்றீங்க அதானே சார்? ஹலோ, ஆமா சார். எடுத்துருக்கேனே சார். இன்டாலரன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட், 3வது ரூப்ரிக் பாருங்க. கம்ப்ளைண்ட்ஸ், இன்டாலரன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், தெரியுதா? ஓகே சார். ஓகே வேற சார், ஹயோசியாமஸ் ட்ரக்ல இந்த மூட்டு வலிக்கு எங்க போய் என்ன டெஸ்ட் எடுக்கிறது எதுவும் தெரியல, அது என்ன ரூப்ரிக் சார்? குரூப்பிங் as if in dark. குரூப்பிங் புரியல சார். அந்த ஃபர்ஸ்ட் குரூப்பிங் GRO as if in dark. ஓகே சார், ஓகே. தெரியுதா? எதுக்கு நான் ரூப்ரிக் எல்லாம் போடல அப்படின்னா நீங்க போய் பார்க்க மாட்டீங்க, அதனாலதான் ஓரலா சொன்னேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தெரியுதா மேடம்? ஹலோ, ரெப்பர்ட் சார்ட் தெரியுதா? இல்ல வரல. இல்ல சார், வரல சார், வரல. சரிங்க, க்ளோஸ் பண்ணுங்க. இத பிபிடி குறைங்க.
இப்ப சார் ஹலோ வந்துடுச்சு சார். தெரியுதா? ஓகே சார், ஓகே. எதுக்கு நான் வந்து ஓரலா சொன்னேன் அப்படின்னா, சொன்ன விஷயத்த நீங்க எழுதிக்கணும், நோட் பண்ணிக்கணும், நீங்க போய் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எதுலையுமே நான் ரூப்ரிக் சொல்லல, ஓரலா சொன்னேன். அப்ப நீங்க ஒரு தடவை போய் பாக்குறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பா நிக்கும். குரூப்பிங் ஆஸ் எ சிண்டால். ஓகே சார், ஓகே. மொத்தம் 4 ட்ரக் இருக்கு. இருட்டுல தொலாவுற மாதிரி இருக்கு, அதான் குரூப்பிங் ஆஸ் எ சிண்டால். வேற சார் அந்த வலி தாங்க முடியலங்கிறதுல நம்ம ஃபியர் சஃபரிங் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அது வந்து வலி தாங்க முடியல அப்படிங்கறத அதான் நீங்க கொஞ்சம் க்ளோஸ் பண்ணீங்க. நீங்க நான் சொல்லிடுறேன் பண்ணுங்க சார். வலி தாங்க முடியலங்கிறது ஃபியர் சஃபரிங் எடுத்துக்கலாம் சார். பட் ஆனா இன்டாலரன்ஸ் ஆஃப் சஃபரிங் அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் நீங்க ஆர்டிஸ்டிக்கலா எடுக்கிற மாதிரி வேண்டிய கட்டாயம் இருக்கு. எல்லா கேஸ்க்கும் அதே மாதிரி எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதர் ரூப்ரிக்கு மேட்ச் ஆகுதான்னு பாத்துங்க. ஏன்னா டைரக்டா வலி தாங்க முடியல, பொறுக்க முடியல அப்படின்னா இன்டாலரன்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரூப்ரிக்ல ஒரே ட்ரக் இருக்கு. இப்ப புதுசா வரதுல சாமமில்லாவும் சேர்த்திருக்காங்க. ஃபியர் சஃபரிங் அதோட எப்ப எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபியர் சஃபரிங்கிறது பிரையோனியாவோட இம்பார்ட்டன்ட் ஒரு தீம். சார் வலி தாங்க முடியல சார், இதுக்காகவே இந்த போக வேண்டிய ஃபங்க்ஷனுக்கு நான் போவே இல்லை சார், அதான் ஃபியர் சஃபரிங். ஏன்னா போனா வலி வந்துடும். இது வலி தாங்க முடியல சார், இதனாலே எந்த வேலையுமே செய்ய முடியல, எந்த வேலையும் செய்யல, அப்படியே போட்டதே போட்டபடி கடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு பேசாம இருக்கு. வேலை செஞ்சா வலி வந்துடும், ஃபியர் சஃபரிங். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் மற்ற ஐட்டம்லாம் சாப்பிட்டோம்னாலே த்ரோட் பெயின் வருது, அந்த பக்கமே போகிற எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டேன், ஃபியர் சஃபரிங். வேற ஹலோ வேற சார் முடிச்சுக்கலாமா சார்? ராஜேந்திரன் சார். சார் இந்த பெக்கிங் அந்த ரூப்ரிக்கும் சொல்லுங்க. இந்த பெயின்ல வந்துட்டு கிரைங் ஃபார் ரூப்ரிக் இருக்குல்லைங்க சார், அதுக்கும் இப்ப டெலிரியம் கிரைங் ஃபார் ஹெல்ப்புக்கும் அந்த இன்டென்சிட்டில தான் இருக்காங்க சார் வித்தியாசம். டெலிரியம் கிரைங் ஃபார் ஹெல்ப், தயவு செய்து இந்த வலியை சரி பண்ணுங்க. பெக்கிங் சார், தயவு செய்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது உடனே பெக்கிங் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன் சார். சோ ஆனா இது வந்து கிரையிங் ஃபார் ஹெல்ப்ன்றது வந்து அப்ப அதை விட ஜாஸ்தியான ஒரு வலி இன்டென்சிட்டில அவங்க சொல்லும்போது அப்படி அழுவுறாங்கல்ல. அதாவது டெலிரியம்னா தடம் புறந்த ரயில்ங்கிற மாதிரி. அதாவது அவங்கள மீறி அவங்க என்ன பேசுறேன்னே தெரியாம பேசுறது. அவங்களோட அந்த இடத்துல ஒரு ஈகோ இருக்காது. ஈகோங்கிறது சுத்தமா இருக்காது. அதையும் மறந்துட்டு எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது மருந்து கொடுத்து என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிறது பெக்கிங்கும் வரும். உங்கள்கிட்ட கெஞ்சுறாங்களா அதோட சேர்த்து காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுதாங்க அப்படின்னா டெலிரியம் கிரைங் ஃபார் ஹெல்ப். அழுக வரணும், அழுக இருக்கணும். அழுக இருக்கணுங்கிறத விட அழுக தோரணை இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அழுகிற மாதிரி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணுல சொட்டி தண்ணி வழுகணும் அப்படிங்கறது கூட அவசியம் இல்லை. அழுகுற தோரணையில வந்து சொல்லிட்டாங்கன்னாலே எடுத்துக்கலாம். அந்த பிரேயிங் பெக்கிங் ரெண்டும் ஒண்ணா சார்? பிரேயிங்ங்கிறது பெக்கிங்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. உங்கள்கிட்ட உள்ள பேனா இருக்குல்ல, உங்கள்கிட்ட நீங்க ஒரு பேனா வச்சிருக்கீங்க, அந்த பேனாவை கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா பிரேயிங். எந்த பேனா இருந்தாலும் போதுங்க எனக்கு பேனா கொடுங்கன்னு எடுத்தா பெக்கிங். பெக்கிங்கிறது பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பிச்சை எடுக்கிறது அப்படின்னா எதை வேணாலும், அதாவது அவனுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு அவன் எடுக்கிற போறது கிடையாது. எது கொடுத்தாலும் எடுத்துக்கான். இந்த பேனாக்கு பதில் நீங்க பென்சில் போட்டீங்கனாலும் எடுத்துக்குவான். பிரேயிங்கிறது என்ன வேணும், இந்த மூட்டு வலியில அந்த மூட்டு வலியை எனக்கு எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது பிரேயிங். சார் ஏதாவது பண்ணி இந்த மூட்டு வலி ஏதாவது பண்ணுங்க சார், கை காலில் விடுறோம் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தா பெக்கிங். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், நன்றி சார். ஓகே, நன்றி.
சார் ஒரு நிமிஷம். ஹலோ சார். சொல்லுங்க சார். இந்த செஷன் வந்து கொஞ்சம் டச் உங்களுக்கு வந்து ரூப்ரிக் பழக்கம் வந்து கொஞ்சம் டச் அப்ல இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால வந்து